பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நீங்கள் மிகவும் அமைதியாக வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. நிலையாக இருந்திருக்கலாம் என்று உங்களுக்குள்ளேயும் பல கேள்விகள், பல எண்ணங்கள் இதுவரைக்கும் தோன்றியிருக்கும். எல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது என்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் இதுவரைக்கும் இருந்திருப்பீங்க. எல்லாமே நமக்கு கீழே தான் இருக்கும். நம்ம எது சொன்னாலும் அதன்படி அவங்க நடந்து கொள்வாங்க அப்படின்னு ஒரு பேராசை, ஒரு பெரிய நம்பிக்கை, இதெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் இந்த ஒரு நம்பிக்கை இதுவரைக்கும் இருந்தது. ஆனால் இந்த சனி பகவான் அந்த ஒரு நிம்மதியை மெதுவாக உங்களுக்கு குலைக்க ஆரம்பித்தார். சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர்ற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு சீரான ஒரு வாழ்க்கை போலவும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக ஓடிக்கொண்டிருந்தது. சனி பகவான் வந்ததும் எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில வர தொடங்கியது. ஆனால் இதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட்டீங்க. ஏன் அப்படின்னா, சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்த அவங்களுடைய வாழ்க்கையில திடீர் என்று பெரிய பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். பெரிய பெரிய திடீர் செலவுகள் ஏற்படும். பெரிய அளவுக்கு நீங்கள் எது செய்தாலும் அது தடைகளை போய் முடிந்துவிடும். அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்தாருங்க. திடீரென உங்களுடைய மனதில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். உறுதியாக இருந்த விஷயங்களில் கூட சந்தேகத்தையும் உருவாக்கவும் செய்வார். எதிர்பாராத மாற்றங்களை கூட உங்களுடைய மனதிற்குள் வர வைத்தார். இவை அனைத்துமே ஒன்றாக வந்து உங்களுடைய உள்ளத்தை அசைத்து காட்டியது. ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தான் இருந்திருக்கும். போக போக அதெல்லாம் ஏன் நடக்கு, எதனால நடக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகளை நீங்க எழுப்பியிருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் நிச்சயமாக கூற வேண்டும். இந்த நிலைமைகள் உங்களுக்கு சுலபமானவையாக இருக்காது. நீங்கள் பிடித்து வைத்திருந்த பாதுகாப்பு உணர்வு கூட உங்களுக்கு தளர்ந்து போயிருக்கும். ஆரம்பத்தில் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாம தாங்க இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக எது இருந்ததோ அதெல்லாம் உங்களுடைய மனதில் இருந்து நீங்க ஆரம்பித்திருக்கும். இந்த ஒரு குலைப்பு தாங்க, இது ஒரு அழிவாக இருக்காது. இது ஒரு விழிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். நீங்கள் வாழ்க்கையை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள, எந்த சூழ்நிலையிலும் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு அதிக அளவில் உதவ ஆரம்பிக்கும். இது ஒரு பாடத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தியும் கொடுக்கும். இன்று நீங்கள் அமைதியை வெளியில் இருந்து தேடாமல் உள்ளுக்குள்ள உருவாக்கக்கூடிய திறமையை உங்களை நீங்க பெற்றிருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். சனி பகவான் உங்களுடைய பணத்தில் கூட தடைகளை வைத்தார். பணம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் மிகவும் தீவிரமான சவால்களாக இருக்கும். வருமானமாக இருந்தாலும் அது உங்களுடைய கையில் தங்கியிருக்காது. தங்காமல் அது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். சில சமயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கூட தாமதமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னும் சில நேரங்களில் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு நிலைமை உங்களுடைய மனதளவில் உங்களை சோர்வடைய செய்து கொண்டே தாங்க இருக்கும். நான் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் ஏன் என் நிலை மட்டும் மாறவில்லை என்று உங்களுக்குள் பல கேள்விகள் எழுந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு கேள்வி உங்களை இன்னமும் வாட்டி கொண்டே இருக்கும். ஆனால் இந்த தடைகள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடமாக மாறியிருக்கும். ஆரம்பத்தில் இது எதுவுமே உங்களுக்கு தெரிந்திருக்காது. போக போக இது ஏன் இப்படி நடக்கு, எதனால இப்படி நடக்கு என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக எழுந்து கொண்டே தாங்க இருக்கும். பணத்தை எப்படி கையாள வேண்டும், எப்படி சேமிக்க வேண்டும், எது முக்கியம் என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்வீங்க. எந்த ஒரு நேரத்துல நம்ம பணத்தை செலவழிக்கணும், எந்த ஒரு நேரத்துல நம்ம அமைதியாக இருக்கணும் என்று எல்லாத்தையும் உங்களுக்கு சனி பகவான் இந்த ஒரு நேரத்தில் கற்றுக் கொடுத்திருப்பார். இப்போது நீங்க செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் ஒரு அர்த்தம் கொண்டதாக மாறியிருக்கும். தேவையில்லாமல் நீங்க செலவு செய்ய மாட்டீர்கள். உங்களுடைய உறவுகளை சோதனைக்கு உட்படுத்தி இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த உறவுகள் எல்லாம் உண்மையா அல்லது தோற்றமா என்பதை சனி பகவானின் வெளிச்சத்திற்கு இந்த ஒரு நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். நீங்கள் நம்பியவங்க சிலர் விலகியிருப்பாங்க. சிலர் உங்களுடைய மனதை காயப்படுத்தியிருப்பாங்க. இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு மிகவும் வலியாக நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் அதே நேரத்தில் யார் உண்மையாக உங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக உங்களுக்கு காட்டவும் செய்திருக்கும். உறவுகள் என்பது வெறும் வார்த்தைகளால் மட்டும் கிடையாது, செயல்களால் நிரூபிக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டிருந்திருப்பீங்க. இன்று நீங்கள் யாரை நம்ப வேண்டும், யாரிடம் தூரம் வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். அதற்காக உங்களுடைய வாழ்க்கையில உறவுகள் விஷயத்தில் சனி பகவான் இந்த ஒரு விளையாட்டை விளையாடி இருப்பார். இதனால உண்மையான நபர்கள் யார், போலியான நபர்கள் யார், உங்களிடம் எதற்காக அவர்கள் பழகுகிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். உங்களுடைய ஆசைகளை இவர் தாமதப்படுத்தி இருப்பார். நீங்கள் மனதில் வைத்திருந்த பல கனவுகள் உடனே நிறைவேறாமல் தள்ளி போய் கொண்டிருக்கும். ஆனால் அந்த கனவுகள் அனைத்தும் நிறைவேறுவது போல உங்களுக்கு போகும். இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு அது மீண்டும் உங்களுடைய கையில் எட்டாத தூரத்திற்கு போய்விடும். நீங்கள் திட்டமிட்ட விஷயங்கள் பல முறைகள் தாமதமாக நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு தாமதம் உங்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியிருக்கும். ஆனால் அந்த தாமதம் முதலில் பார்க்கும் பொழுது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக இந்த ஒரு தாமதங்கள் ஏன் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும்.
என்னால் ஏன் இப்படி ஆகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள்ளேயும் ஒரு எண்ணங்களும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் இந்த ஒரு தாமதம் உங்களுடைய ஆசைகளை சோதிக்க வைத்திருக்கும். ஆரம்பத்தில் இதனை பற்றி ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. போக போக அதனை பற்றி நீங்களே கோவப்பட ஆரம்பிப்பீங்க. நீங்கள் உண்மையாக விரும்புகிறீர்களா அல்லது ஒரு தற்காலிக ஆசையா என்பதை உங்களுக்கு புரிய வைக்கும். உங்களுடைய ஆசைகள் என்ன என்பதையும் சனி பகவான் உங்களுக்கு காட்டிக் கொடுப்பார். இந்த ஒரு காத்திருப்பு உங்களுடைய விருப்பங்களை தெளிவாக்கவும் செய்யும். இன்று நீங்கள் எதையும் விரும்பும் போது அது ஒரு ஆழமான ஒரு முடிவாக நிச்சயமாக இருந்திருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நான் கூறியது நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு முன்னேற்றம் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு தேதி வந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். இது சனி பகவானால் உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் கஷ்டத்திற்கு உள்ளானது. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு எப்படி மாற்றங்கள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி என்பர்களை வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில முதலில் தெளிவாக தெரியக்கூடிய மாற்றம் பண விஷயங்கள் தாங்க தெரிய ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தான் இருக்கும். ஆனால் போக போக உங்களுடைய பண விஷயங்கள்ல என்ன நடக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் உண்டாகும் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். இதுவரை உங்களிடம் இருந்த சிக்கல்கள் பணம் வந்தாலும் தங்காமல் போயிருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருந்தாலும் பணத்தை நீங்கள் எப்படி சேமித்து வைக்கணும், எந்த அளவுக்கு பணத்தை சேமித்தால் நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு வாழ ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கத்தாங்க செய்யும். எதிர்பார்த்த வருமானம் தாமதமாகத்தான் கிடைத்திருக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு அதிகரித்திருக்கும். இவை அனைத்தும் மெதுவாக உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வர ஆரம்பிக்கும். அதனை எப்படி நம்ம கட்டுப்படுத்தி வாழ்க்கையில வாழ ஆரம்பிக்கலாம் என்பதை உங்களுக்கு தெளிவாக உணர்த்தவும் ஆரம்பிக்கும். நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் திட்டமிட்ட முறையில் உங்களுக்கு பயன்பட ஆரம்பிக்கும். முன்பு இருந்த குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு தீர்ந்து விட்டு எப்படி சேமிக்கலாம், எப்படி வளர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள உருவாகவும் தொடங்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். அந்த எண்ணங்கள் அனைத்தும் தெளிவாக மாற ஆரம்பிக்கும். இது ஒரு பெரிய லாட்டரி மாதிரி திடீர் மாற்றமாக இல்லாமல், ஆனால் தினசரி வாழ்க்கையில நிதானமாக வரக்கூடிய ஒரு முன்னேற்றமாக இருக்கும். இந்த ஒரு முன்னேற்றம் உங்களுடைய கண்கூடாக நீங்களே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முன்னேற்றமாக இருக்கும். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய மனதிற்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுத்திருக்கும். எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் உங்களை பார்க்க வைக்கவும் உதவும் செய்யும். அந்த மாதிரியான மாற்றங்களாக நிச்சயமாக இருக்குங்க. இந்த சனி பகவான் உங்களுடைய முயற்சிக்கு இனிமே பலன் தர ஆரம்பிப்பார். நீங்கள் அமைதியாக யாரிடமும் சொல்லாமல் செய்த உழைப்புகள் இப்போது வெளியில் தெரியக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். இதுவரை நான் இவ்வளவு முயற்சி செய்தேன், ஆனால் எதுவும் நடக்கலையே என்ற ஒரு மனநிலை உங்களுக்குள்ள இருந்திருந்தால் அது இப்போது மாற ஆரம்பிக்கும். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்டது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க போட்ட உழைப்பின் ஒவ்வொரு துளிக்கும் இனிமே ஒவ்வொரு பதிலிலும் உங்களுக்கான வெற்றியானது உங்களுக்கு கிடைத்துவிடும். வேலையிடத்தில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு பலனானது நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகளால் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுடைய கம்பெனிக்கும் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு முடிவு இப்போது உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும். ஒரு காலத்தில் நீங்கள் உணரக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருப்தி, என்னுடைய உழைப்பு வீண் போகவில்லை என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இனிமே கிடைத்து சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுப்பாருங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் அறிந்து யார் எப்படிப்பட்டவங்க என்று உங்களுக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் விலக்கி கொடுப்பார். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன முரண்பாடுகள், புரிதல் குறைவாக இருந்தது, தேவையற்ற வாக்குவாதங்கள் இதெல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் நடந்திருக்கும். ஆனால் இது அனைத்துமே மெதுவாக உங்களுக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளிலும் மற்றவங்க உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலும் ஒரு மாற்றமானது ஏற்படும். நீங்க நல்ல பெரிய பையனா பேசுறீங்க அப்படின்னு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய பேச்சை ரசித்து கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். முன்பு எளிதாக